இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்குங்க, இட் டேக்ஸ் டூ டு டேங்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது டேங்கோ அப்படின்ற ஒரு டான்ஸ் ஃபார்முக்கு ஒருத்தர் இருந்தா ஆட முடியாது, பட் ஆனா ரெண்டு பேர் இருந்தா மட்டுமே தான் ஆட முடியும். அதே மாதிரி கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து டாமினேட்டிங்கா இருக்கணும் அப்படின்னா அதுல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருந்தா மட்டும் போதாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பவுலர்ஸும் இருக்கணும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இல்ல கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா பேட்டிங்ல பார்ட்னர்ஷிப்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சோ பேட்டிங் பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு டீமோட விக்டரிக்கு, ஒரு டீமோட டாமினன்ஸுக்கு பவுலிங்லயும் முக்கியமான பார்ட்னர்ஷிப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீமை எடுத்துப்போம். பவுலிங்ல வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வந்து யாரை சொல்லுவோம்? அனில் கும்ப்ளேக்கு யார் பவுலிங் பார்ட்னர்? நம்மளுடைய ஹர்பஜன் சிங். அப்புறம் இப்போ வந்து சஹாலுக்கு யார் பவுலிங் பார்ட்னர்? நம்மளுடைய குல்தீப் யாதவ். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில், அதாவது 1994-95 இருந்து கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் ஸ்ரீலங்கன் டீம் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கான டீமா இருந்தது. இருக்கிற எல்லா ICC T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும் சரி, இல்ல வேர்ல்ட் கப் ஆகட்டும் சரி, மேக்ஸிமம் டைம் ஒரு டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் ரீச் ஆனது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீலங்கன் டீம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்ரீலங்கன் டீமுடைய சக்சஸுக்கு பின்னாடி நிறைய பேர்கள் வந்து சொல்லப்படுது. அதாவது சனத் ஜெயசூர்யாவை வந்து சொல்லுவாங்க, ரமேஷ் குலுவத்தரனாவை வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அரவிந்தா டிசில்வாவை வந்து சொல்லுவாங்க, சங்கக்காராவை வந்து சொல்லுவாங்க, மஹேலா ஜெயவர்தனாவை வந்து சொல்லுவாங்க, தில்ஷானை வந்து சொல்லுவாங்க. பட் அவங்களுடைய பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பர்சனாலிட்டியை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்தையா முரளிதரன். பட் ஆனா இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல ஒரு மிகப்பெரிய அன்சங் ஹீரோ இருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்தையா முரளிதரனுடைய பேஸ் ஸ்பியர் ஹெட் சமிந்தா வாஸ் தாங்க. சமிந்தா வாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீலங்கன் டீம் டாமினேட்டிங்கான ஸ்ரீலங்கன் டீம்ல ஒரு மிகப்பெரிய டைமண்டா உருவானவர் தான் நம்மளுடைய சமிந்தா வாஸ். குறிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து போலிங் போடும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாருங்களாம். ஏன் குறிப்பா நம்மளுடைய காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கரே வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் சரி, நேத்து நடந்த மேட்ச்லயும் சரி, சச்சின் டெண்டுல்கரை அவுட் பண்ணது யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்மளுடைய சமிந்தா வாஸ் தான். இது வரைக்குமே மேட்சஸ்ல கிட்டத்தட்ட 13 வாட்டி வந்து சமிந்தா வாஸ் பவுலர்ல வந்து அவுட் ஆயிருக்காரு நம்மளுடைய சச்சின். சோ யாருப்பா இந்த சமிந்தா வாஸ்? அப்படி என்னப்பா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட் இருக்கு, இவர் வந்து அவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் பவுலரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அவர் போடுற ஸ்பீடு என்னமோ 130 கிலோமீட்டர் தாங்க. பட் ஆனா அவருடைய முக்கியமான டார்கெட்டே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லைன் அண்ட் லென்த், அக்யூரசி, அவருடைய ஆஃப் கட்டர், அதுக்கப்புறம் அவருடைய ரிவர்ஸ் ஸ்விங் யாக்கர், இந்த மாதிரி ஒரு லீத்தல் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கான ஃபாஸ்ட் பவுலரா கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடுக்கு மேல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு வந்து உழைச்சிருக்காரு. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல சமிந்தா வாஸோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 27th January 1974 வட்டாலா அப்படின்ற இடத்துல ஸ்ரீலங்கால ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க அப்பா அம்மா சமிந்தா வாஸ் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அவருடைய ஆக்சுவல் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேரா இருக்கு. ப்ரொனன்சியேஷன் வந்து நான் தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய பேரை வந்து சமிந்தா வாஸ்ன்னு மட்டும் சொல்றேன். அதாவது அவங்க அப்பா அம்மாவை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். பட் ஆனா எந்த ஒரு ஆர்டிக்கிள்லயும் அவங்களுடைய பேரோ, அதே மாதிரி அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றேன். அதே மாதிரி இந்த ஊர் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது ஸ்ரீலங்கால இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த ஊர் பேர் வந்து எனக்கு ப்ரொனன்சியேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. பட் ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சமிந்தா வாஸோடைய சைல்ட்ஹுட்டை வந்து எடுத்துக்கிட்டோம்னா சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டரா தான் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டாரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. என்னப்பா சொல்ற அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுதாங்க உண்மை. ஏன்னா சமிந்தா வாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோமன் கேத்தலிக் குடும்பத்துல தான் வந்து பிறந்திருக்காரு. சோ சின்ன வயசுல இருந்தே அவருடைய லைஃப் டைம் ட்ரீம் இல்ல லைஃப் டைம் கோல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்ல பிரீஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய லைஃப் டைம் கோலா இருந்திருக்கு. ஆனா அந்த கோலை வந்து ஒரே ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுறது மூலமா அந்த கோல் டோட்டலா மாறிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு வந்து கேட்டீங்கன்னா பீச்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு கிரிக்கெட் விளையாட போயிருக்காரு. கிரிக்கெட் விளையாடும் போது இவர்கிட்ட வந்து பாலை கொடுத்துருக்காங்க, போலிங் போடுறா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சமிந்தா வாஸ் வந்து போலிங் போட்ட உடனே அந்த கிரிக்கெட்டோட கேம்ல வந்து அந்த மாதிரி ஒரு லவ் வந்துருச்சா. அன்னைக்கு அவர் டிசைட் பண்றாராம், பிரீஸ்டா நான் ஆக போறதுல நான் வந்து கிரிக்கெட்டரா தான் ஆக போறேன் அப்படின்னு வந்து முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 14 வயசு ஆயிடுச்சு. ஸோ 14 வயசுல 15 வயசுல அவர் வந்து ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து கிரிக்கெட் ட்ரைனிங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து எப்போ எந்த
கிளப்ல வந்து கிரிக்கெட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கால்ஸ் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கிளப்ல தான் வந்து கிரிக்கெட் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 1990ல வெறும் 16 வயசுல இருக்கும்போது இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ வந்து கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ வந்து யாருக்கு எதிராக டெபியூ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா காலே அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டீமுக்கு எதிராக தான் இவர் வந்து டெபியூ பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் நம்மளுடைய சமைந்தா வாஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் அவருடைய லைஃப் இப்படியே போகுது. 4 வருஷம் விளையாடுறாரு, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பவுலிங்ல மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் ரொம்ப நல்லா கலக்குறாரு. கிட்டத்தட்ட 20 வயசு வரும்போது இவர் வந்து 13 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காரு. ஸோ 13 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் விளையாடினதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கன் செலக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேலண்டா கண்டிப்பா நம்மளுடைய டீம்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய டெபியூ ஆக்சுவலா 20 வயசுல பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டி அப்படின்ற இடத்துல 1994ல நடந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் இவர் வந்து டெபியூ பண்றாரு. சோ டெபியூ பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பட் டெஸ்ட் மேட்ச்லயே இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான பெர்ஃபார்மன்ஸ் எப்ப கொடுத்தாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து நியூசிலாந்துக்கு வந்து ஒரு டூர் போறாங்க. அது வரைக்குமே நியூசிலாந்துக்கு எதிராக எந்த ஒரு டெஸ்ட் மேட்சுமே ஸ்ரீலங்கா நியூசிலாந்துல வின் பண்ணதே கிடையாது. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நேப்பியர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடினாங்க. சோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயுமே 5 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதாவது 5 for 47 and 5 for 43 எடுக்கிறாரு. அது மட்டுமே இல்லாம 2 இன்னிங்ஸ்லயுமே கிட்டத்தட்ட 33 ரன் 36 ரன் எடுத்து அந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து நியூசிலாந்துல முதல் தடவையா ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்றாங்க. அந்த டெஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சும் நம்மளுடைய சமைந்தா வாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 6 விக்கெட் ஹால் வந்து எடுக்கிறாரு. சோ அதோட மேன் ஆஃப் த மேட்சுமே நம்மளுடைய சமைந்தா வாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இவருடைய ஃபர்ஸ்ட் 6 டெஸ்ட் மேட்சஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி 5 விக்கெட்ஸ்க்கு மேல எடுத்திருந்தாரு. சோ ஒரு ரிமார்க்கபிளான ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல எப்போ கலக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட ஓடிஐ கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 1996 வேர்ல்ட் கப்பை நம்மளால மறக்கவே முடியாது. சோ 1996 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல வந்து சமைந்தா வாசுமே இருந்தாரு. ஸ்ரீலங்காவோட எல்லா மேட்சஸ்லயுமே சமைந்தா வாஸ் விளையாடினாரு. அதாவது அந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பேசணும்னா நம்ம சனத் ஜெயசூர்யாவை வந்து பேசுவோம், அதுக்கப்புறம் ரமேஷ் குல்வத்தரனாவை வந்து பேசுவோம், அரவிந்தா டிசில்வாவை பேசுவோம், அர்ஜுனா ரணதுங்காவை பேசுவோம், அதே மாதிரி முத்தையா முரளிதரனை பேசுவோம். பட் இவங்க இந்த அளவுக்கு அந்த ஸ்ரீலங்கன் டீமுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விளையாட்டு விளையாடினாங்களோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விளையாட்டு யார் விளையாடினான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சமைந்தா வாஸ் தான் விளையாடினாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் ஸ்ரீலங்காவும் 1996 வேர்ல்ட் கப் வந்து வின் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இவருடைய என்டையர் ஒரு டிகேட் லாங் கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜரிஸ் அப்படின்றது எதுவுமே ஆனது இல்ல. ஏன்னா இவருடைய லைஃப் ஸ்டைலும் சரி இவருடைய பிசிக்கும் சரி அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணுவாராம். சோ சமைந்தா வாஸ் வந்து அவருடைய கேரியரோட பீக் எப்போ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 2001 and 2002 சீசன்ல இருந்து தான் அவருடைய பீக்கே வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ 2001 and 2002 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 26 விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டுமே கிட்டத்தட்ட 14 விக்கெட் எடுக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸே நம்மளுடைய ஸ்ரீலங்கா வின் பண்றாங்க. வின் பண்ணிட்டு இவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்சுமே இல்லாம மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்ற ஒரு அவார்டுமே கொடுக்குறாங்க. சோ சமைந்தா வாஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய 2 ஒன் டே இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் வந்து செட் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் எங்க செட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 2003 வேர்ல்ட் கப்ல தான் வந்து செட் பண்றாரு. சோ 2003 வேர்ல்ட் கப்போட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சமைந்தா வாஸ் தான். சோ அந்த டோர்னமெண்ட்ல மட்டும் 23 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டுமே இல்லாம சரித்திரத்திலேயே ஒரே ஒரு பவுலர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 3 பால்ல ஹேட்ரிக் எடுத்த பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சமைந்தா வாஸ் மட்டுமே தான். இது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக 2003 வேர்ல்ட் கப்ல நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 3 பால்ல 3 விக்கெட் எடுத்து ஒரு சரித்திரத்தையே படிக்கிறார் நம்மளுடைய சமைந்தா வாஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய டெஸ்ட் செஞ்சுரி எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 2007ல பங்களாதேஷுக்கு எதிராக நடந்த மேட்ச்ல இவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு நான் வந்து பவுலர் மட்டுமே கிடையாது ஒரு கேப்பபிளான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்றதும் நிரூபிக்கிறாரு. அதாவது இவருடைய டெஸ்ட் கேரியரை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 300 விக்கெட் எடுத்து அதே மாதிரி 3000 ரன் அடித்த ஒரு சில பிளேயர்ஸ்ல சமைந்தா வாசும் ஒரு பிளேயர் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் வந்து பயங்கரமா கலக்கி இருக்காரு. அதாவது சரித்திரத்துல 4 பவுலர் மட்டுமே தான் 400 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காங்க ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அவங்க யார் யாருன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது முத்தையா முரளிதரன், வசீம் அக்ரம், வகார் யூனிஸ், 4வது பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சமைந்தா வாஸ் தான். சோ சமைந்தா வாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய 400வது விக்கெட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய யுவராஜ் சிங் தான். யுவராஜ் சிங்கை டக் அவுட் பண்ணி அவர் வந்து 400வது விக்கெட்டுமே எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னு கேட்டீங்கன்னா ஜூலை 2009ல பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தான் இவர் வந்து ரிட்டையர்
ரிட்டையர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பல வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா. அதுல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு தான் ஒரே ஓவர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் 3 பால்ல 3 விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் எடுத்தார் இல்லையா. அது வந்து இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணாத ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கு நம்மளுடைய கிரிக்கெட்ல. அது மட்டுமே தானான்னு கேட்டீங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தி பெஸ்ட் bowling ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அந்த பெஸ்ட் bowling ஃபிகர் யாருடைய பேர்ல இருக்குன்னா நம்மளுடைய சமிந்தா வாஸ் கிட்ட தான் இருக்கு. அதாவது ஜிம்பாப்வேக்கு எதிராக நடந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 8 விக்கெட் ஒரே மேட்ச்ல எடுத்திருக்காரு. இது வரைக்கும் வேற எந்த ஒரு பவுலருமே 8 விக்கெட் ஒரு மேட்ச்ல எடுத்ததே கிடையாது ஓடிஐல அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல இவர் வந்து ஒரு ஹேட்ரிக் மட்டும் கிடையாது, 2 ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஓவரால் இவருடைய கரியரை வந்து எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட 111 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 3089 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 355 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஓடிஐ கரியர் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 322 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 2025 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. அவரு மொத்தமா 400 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ நம்மளுடைய சமிந்தா வாஸோட கரியரை எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் ஈக்குவலி ஒரு ரொம்ப சூப்பர்பான எஃபெக்டிவ் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி எவ்வளவோ பிளேயர்ஸ் வந்து உழைச்சிருந்தாலுமே சமிந்தா வாசமே அவருமே ஒரு லெஜெண்ட் அப்படின்றதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவருடைய பர்சனல் லைஃபை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து 1999ல வசானா அப்படின்னு சொல்லப்படுறவங்களை வந்து திருமணம் செய்துக்கிட்டார். அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகளும் இருக்கு. அதுல ஒரு பொன் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள் இருக்கு. சோ இப்போ வந்து சமிந்தா வாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ஒரு சில டீம்ஸுக்கெல்லாம் கோச்சாவும் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது நியூசிலாந்து டீமுக்கு பவுலிங் கோச்சாவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கரண்ட்லி அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மளுடைய லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ ஸ்ரீலங்கன் டீமுக்காக லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் மேட்ச்ல அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு, நம்மளுடைய ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமா இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா சமிந்தா வாஸோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா இல்லை சமிந்தா வாஸோட ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you. Bye.